ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஆன்சிபிள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி பிளே புக் எழுதுறதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சிபிள்ல எப்படி ஒரு சிங்கிள் கமாண்டை ரன் பண்றது அப்படின்னு பாத்தீங்க, கரெக்டா? ஆன்சிபிள்ல எப்படி நம்ம சிங்கிள் கமாண்டை ரன் பண்றது? அப்ப பேஜென்ட்க்கு பதில் வேற ஏதாவது டூல் கண்டுபிடிச்சிங்களா? பேஜென்ட் கனெக்ட் பண்ணாம ஏன் கண்டுபிடிக்கல? பேஜென்ட் இல்லாம வேற ஏதோ டூல் கண்டுபிடிச்சிட்டா சொன்னே. பேஜென்ட் இல்லாம எப்படி ஆன்சிபிள்ல லாகின் பண்ணுவீங்கன்னு. சரி, ஓகே. ஸோ ஆன்சிபிள்ல எப்படி பிளே புக் எழுதுறதுன்னு பார்க்கலாம். அப்போ பிளே புக்னா எதுக்காக நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, மல்டிபிள் டாஸ்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சேமா ரன் பண்றோம். அப்போ ஒரே பிளே புக்ல என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிபிள் டாஸ்க ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் பிளே புக். அப்போ நீங்க ஆடா கமாண்ட்ஸ்ல என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா சிங்கிள் கமாண்டா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பீங்க. அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் கமாண்டா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணத அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளே புக்ல மல்டிபிள் டாஸ்க ஒரே இதா எக்ஸிக்யூட் பண்றதுதான் பிளே புக். அப்போ இந்த பிளே புக் எந்த லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா YAML. ஓகேவா? வெயிட் அனதர் மார்க்அப் லாங்குவேஜ். சோ இந்த லாங்குவேஜ் ஈஸியா தான் இருக்கும். சோ இந்த லாங்குவேஜ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளே புக்க எழுத போறோம். அப்போ கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற எந்தெந்த இடத்துல எல்லாம் கான்ஃபிகரேஷன்ங்கிறத நீங்க யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா YAML லாங்குவேஜை கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. சோ இப்போ என்னோட டாஸ்க் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ டாஸ்க் 1 இப்போ சும்மா நார்மலா டாஸ்க்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? சோ அப்பாச்சி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற. ஸோ நெக்ஸ்ட் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டாப்லாம் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அப்பாச்சியோட டிஃபால்ட் பாத் என்ன? அப்பாச்சியோட டிஃபால்ட் பாத் /var /HTML இதான அப்பாச்சியோட டிஃபால்ட் பாத்து. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மாஸ்டர் மிஷின்ல நான் என்ன பண்றேன் index.html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். என் மாஸ்டர் மிஷின்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா index.html ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை /apache இன்ஸ்டால் பண்ணிருக்க ஒரு மிஷின்ல var www.html இந்த பாத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூவ் பண்ண போறோம். ஓகேவா? என்னோட இந்த பாத்துக்கு index.html நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மூவ் பண்ண போறேன். சோ அப்போ என்னோட டெஸ்டினேஷன் மாஸ்டர் மிஷின், அப்போ என்னோட சோர்ஸ் வந்து சோர்ஸ் வந்து மாஸ்டர், டெஸ்டினேஷன் வந்து ஏதோ ஒரு மிஷின். எந்த மிஷின்ல நான் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண போறேனோ அதுதான் என்னோட சோர்ஸ். அப்போ அதை காப்பி பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ண போறேன். சோ இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ ஒரு YAML ஃபைலா ஒரு பிளே புக்கா என்ன பண்ண போறோம் அப்படின்னா எழுத போறோம். அப்ப எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பிளே புக் எழுதிட்டு அதுக்கப்புறம் index.html ஃபைல் எல்லாத்தையும் மாஸ்டர் மிஷின்ல கிரியேட் பண்ணி போடலாம். சோ அதுக்கு உங்களுக்கு தேவை விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர். நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன் இந்த டூல் தான் நம்மளுக்கு முக்கியம்னு. சோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம எழுத போறது ஆன்சிபிளுக்கான பிளே புக். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆன்சிபிள இன்ஸ்டால் பண்ணணும். ஆன்சிபிள்ங்கிறது என்ன? ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஒரு பிளகின்ஸ். அப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆன்சிபிள இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணது அது ஆல்ரெடி டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேவா? சோ ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடும். சோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா லாகின் பண்றேன். சோ அகைன் க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை எதுக்காக அப்படின்னா நம்ம எழுத போறது ஆன்சிபிள் கோட். சோ எக்ஸ்டென்ஷன்லாம் சின்டாக்ஸ்லாம் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல ஒரு பிளே புக்கை ரன் பண்ண போறோம். ஓகேவா? சோ என்ன பண்றேன்? ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். சோ நியூ ஃபைல். இந்த ஃபைலுக்கு நேம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் YAML ஃபைல். அப்போ YML அப்படின்னு இருக்கலாம், YAML அப்படின்னு இருக்கலாம். எக்ஸ்டென்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். YAML இருக்கலாம்,
இல்ல YML அப்படின்னு இருக்கலாம். சோ என்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை ஒரு இடத்துல சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆன்சிபிளுக்கு ஒரு பிளே புக் ரன் பண்ண போறோம். ஓகேவா? ஆன்சிபிளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நான் ஃபர்ஸ்ட் டாட் யாமல்னு எழுதினேன். அப்ப அதுவே என்ன ஆயிடுச்சு? ஆன்சிபிள் பிளே புக், ஐ மீன் இந்த பாத்துல தான் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆன்சிபிள் பிளே புக்ல ஃபர்ஸ்ட் டாட் யாமல்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோட் எழுத போறோம். சோ எப்படி ஆன்சிபிளோட பிளே புக் எழுதுவோம் அப்படின்னா எல்லாமே இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி தான் எழுத போறோம். ஓகேவா? சோ எல்லாமே என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி தான் எழுத போறீங்க. சோ அந்த மாடியூல்ஸ் எல்லாமே ஆன்சிபிள் கிட்டே இருக்கும். நம்ம மாடியூல்ஸ்ங்கிறது எது? மாடியூல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. மாடியூல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். எதுவுமே பார்க்கலையா? எதுவுமே பார்க்கலையா? -m அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாடியூல் பாஸ் பண்றேன். -m சொல்லிட்டு mங்கிற மாடியூல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோமா? mங்கிறது என்னன்னா ஒரு மாடியூல். ஓகேவா? சோ -mனா மாடியூல், அந்த மாடியூல் என்னன்னா m அப்படிங்கறத பார்த்தோம். சோ ஆன்சிபிளோட மாடியூல்ஸ் எல்லாமே நீங்க நார்மலா ஆன்சிபிள் மாடியூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஆன்சிபிள் மாடியூல்ஸ் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே இங்க இருக்கும். அந்த மாடியூல்ஸ்க்கு எல்லா ஆல் மாடியூல்ஸும் இங்க இருக்கும். சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் இதுவே அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும்னா mங்கிற மாடியூலை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுவோம். கரெக்டா? சோ நான் என்ன பண்றேன்? கண்ட்ரோல் F இவ்வளவு இருக்கு. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா m அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். சோ அப்பல mல எனக்கு மேனேஜ் பேக்கேஜ் ரெபாசிட்டரி அப்படின்னு 2 இருக்கு. மேனேஜ் பேக்கேஜ் another one ரெபாசிட்டரி அப்படின்னு 2 இருக்கு. சோ நம்ம மேனேஜ் பேக்கேஜ் போவோமா ரெபாசிட்டரி போவோமா? ரெபாசிட்டரி எப்படி போவீங்க? ரெபாசிட்டரி எப்படி போவீங்க? ரெபாசிட்டரிங்கிறது ஒரு ரெபாசிட்டரில இருந்து URL டவுன்லோட் பண்றீங்க. கரெக்டா? ஜென்கின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவன் ஒரு ரெபாசிட்டரியில வச்சிருக்கான். அந்த URL மூலமா டவுன்லோட் பண்றது ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க பேக்கேஜ்னு நான் கிளிக் பண்ணது இந்த M பேக்கேஜ் நம்மளோடதுக்குள்ள இருக்கு ஆக்சுவலா. ஓகேவா? Mங்கிற பேக்கேஜ் நம்மளோடதுல இருக்கு. அப்போ நீங்க சூஸ் பண்ண போறது பேக்கேஜ். ரெபாசிட்டரிங்கிறது ஒரு URL மூலமா கொண்டுட்டு வரீங்கல்ல. சோ அததான் என்ன சொல்வீங்க அப்படின்னா ரெபாசிட்டரின்னு சொல்லுவீங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிளே புக் எழுத போறேன். சோ பிளே புக்ல நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுற பிளே புக் எப்படி இருக்கணும் அப்படின்னா -host. இது எல்லாமே டிஃபால்ட். இப்போ நான் கொடுக்குற ஒரு 4 லைன் எழுதுவேன். இந்த லைன் வந்து நீங்க பிளே புக் என்ன பிளே புக் எழுதினாலும் இதுதான் டிஃபால்ட். அப்போ ஹோஸ்ட்ங்கிறதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு என்ன மீனிங்? எல்லா ஹோஸ்டும், ஐ மீன் எல்லா ஸ்லேவ் மிஷினும் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். சோ என்டர் ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர்னா ரிமோட் யூசர் யாரு? ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர்னா ஒரு யூசரா லாகின் பண்ணுவீங்களே அந்த யூசர் யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாகினர்ஸ் எந்த யூசரா லாகின் பண்ணுவீங்க? EC2 யூசர், EC2 யூசர் லாகின் பண்ணுவீங்களா? சோ இதுதான் ரிமோட் யூசர். அப்போ ரூட்டா சேஞ்ச் பண்றதுக்கு நான் ஒரு கமாண்ட் கூட சொன்னேன். என்ன கமாண்ட்? அந்த பிளே புக்ல ஐ மீன் அந்த சிங்கிள் கமாண்ட்ஸ்ல ரன் பண்றதுக்கு நீங்க ரூட்டா சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஒரு லெட்டர் மட்டும் சொன்னேன். அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் சொன்ன? அப்போ இத ரூட்டா எக்ஸிக்யூட் பண்ண போகுது. பிகம்ங்கிற இடத்துல எஸ் ரூட்டா இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டாஸ்க்குள்ள கொண்டுட்டு வருவோம். எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டாஸ்க்குள்ள கொண்டுட்டு வருவோம். சோ இது எல்லாமே ஒரு டாஸ்க். நான் சொன்னேன் நம்ம ஒரு டாஸ்க் பண்ண போறோம். அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். மாஸ்டர் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணத என்னோட ஸ்லேவ் மிஷின்ல காப்பி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ இது எல்லாமே டிஃபால்ட் உங்களுக்கு. அப்போ ஹோஸ்ட் கொடுக்கணும். ஹோஸ்ட் இன் த சென்ஸ் நீங்க எந்த மிஷின்ல இன்ஸ்டால் பண்ண போறீங்க. இப்போ இந்த இடத்துல நான் கிரீன்ஸ் அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகும்? கிரீன்ஸ்ல மட்டும் இன்ஸ்டால் ஆகும். கரெக்டா? சோ கிரீன்ஸ்ல மட்டும் இன்ஸ்டால் ஆகும். சோ 4ன்னு கொடுத்தனா எல்லாத்துலயும் இன்ஸ்டால் ஆகும். எந்த யூசரா நம்ம ஒர்க் பண்ண போறோம். அப்போ நார்மலாவே ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினை கனெக்ட் பண்றதுக்கு நீங்க ரிமோட் யூசர், ஐ மீன் EC2 ஐபன் யூசரா தான். அப்போ ரூட் யூசரா சேஞ்ச் ஆகிறதுக்கு பிகம் கொடுப்போம். என்னோட டாஸ்க் என்னன்னா அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கான மாடியூல்ஸ் இங்க இருக்கா? நேம்ல என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அப்பாச்சி இங்க கொடுக்கறதா நேம். அப்ப நான் என்ன பண்றேன்? எம்ங்கிற மாடியூல்ல கால் பண்ணி எம்ல என்ன இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்படின்னா HTTPD இன்ஸ்டால் பண்ண போறேன். அப்போ ஸ்டேட் என்ன கொடுப்பேன்? இன்ஸ்டாலுக்கு என்ன கொடுப்போம்? இன்ஸ்டாலுக்கு ஸ்டேட்ல என்ன கொடுப்போம்? ஆன்சிபிள்ல இன்ஸ்டால்னா என்ன கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இன்ஸ்டால் அது ஸ்டார்ட்டுக்கு பிரசன்ட் கொடுப்போமா? அப்ப என்ன பண்ணலாம்? சோ அப்படியே நான் இங்கே டைப் பண்றேன். என்டர் ஐஃபன் நேம் கோலன் ஸ்பேஸ் என்ன கொடுக்கலாம்? என்ன வேணாலும் கொடுக்கலாம். இன்ஸ்டால் அப்பாச்சி என்ன பண்ண போறோம்? அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ என்டர் எந்த மாடியூல் பாஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம்? எம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் எதை இன்ஸ்டால் பண்ண போறோம்? எம் மூலமா HTTPD இன்ஸ்டால் பண்ண போறோம். HTTPD state present அவ்வளவுதான். ஓகேவா? சோ நேம்ல இன்ஸ்டால் அப்பாச்சி, எம் நேம்ல HTTPD present. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா சோ அதே மாதிரியே கொடுக்கலாமா? நேம்ல என்ன பண்ணலாம்? இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இங்க கொடுக்கறது தான் நம்மளுக்கு ஆன்சிபிள்ல இம்பார்ட்டன்ட். இந்த ஐஃபன் எல்லாமே கரெக்டா இருக்கணும், சேமா வரணும். ஓகேவா? சோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டார்ட் அப்பாச்சி சோ இங்க என்ன கால் பண்ணுவோம்? எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? மாடியூல் என்ன கொடுப்பீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ண கமாண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி கமாண்ட் கொடுப்பீங்க? சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட். அப்ப சர்வீஸ் தான மாடியூல். ஓகேவா? சர்வீஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப எதை ஸ்டார்ட் பண்ண போறோம்? HTTPD ஸ்டார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்ல புரியல. இப்படிதான் இதுதான் ஃபார்மட்டே. டாஸ்க்குள்ளதான் உங்களோட டாஸ்க் எல்லாம் வரணும். இந்த டாஸ்க்குள்ளதான் இது எல்லாமே வரணும். அப்போ இந்த லைன் எங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது எல்லாமே. சோ இந்த ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளதான் இந்த லைன்லாம் வரணும். சோ நெக்ஸ்ட் இங்க இருக்கு பாருங்க, இந்த மாடியூல்ல இருக்கிற மாதிரி தான் நம்மளும் எக்ஸிக்யூட் பண்றோம். ஐஃபன் நேம் எம். ஓகேவா? நம்மளும் புதுசா பண்ணல. அப்ப எனக்கும் பிளே புக் ஃபுல்லாலாம் எழுத தெரியாது. இதுல இருக்கிறத பார்த்து நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன சொன்னேன்? மாஸ்டர் மிஷின்ல index.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவேன். அந்த ஃபைல எந்த மிஷின்ல கிரியேட் பண்ண போறோம் அந்த மிஷினுக்கு காப்பி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன்னா, சோ அதுக்கும் ஒரு மாடியூல்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மாடியூல்ஸ் இருக்கு. என்ன மாடியூல் அப்படின்னா காப்பி மாடியூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபைல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காப்பி பண்றதுக்காக யூஸ் பண்ற மாடியூல். அப்போ எனக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஃபைல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன். கரெக்டா? சோ இதுல எக்ஸாம்பிள்ஸ்ல இங்க இருக்கும் பாருங்க.
சோ நேம் என்ன பண்ண போறோம்? அப்போ காப்பி, நேம், சோர்ஸ், டெஸ்டினேஷன் இதெல்லாமே இருக்கா? சோ இதை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா காப்பி பண்ணி என்னோட ஃபைலை பேஸ்ட் பண்ண போறேன். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோ என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் போய்க்கலாம். அகைன் நேம்ல இங்க நம்பர் கொடுக்கறதா நான் என்ன பண்றேன் config index file அப்படின்னு சும்மா நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இங்க நீங்க கொடுக்குற நேம் தான். இங்க என்ன மாடியூல் யூஸ் பண்ணுவோம்? அப்போ மாஸ்டர்ல இருக்கிறத ஸ்லேவ்க்கு காப்பி பண்ண போறேன். அப்ப இங்க என்ன மாடியூல் யூஸ் பண்ணிருக்காங்க? காப்பி. ஓகேவா? சோ காப்பிங்கிற மாடியூல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட சோர்ஸ்ல இருக்கிற ஃபைல், சோர்ஸ்ல என்ன ஃபைல் இருக்கு அப்படின்னா ./index.html. ./index.html என்ன மீனிங்? டாட்னா என்ன? பிரசன்ட் டைரக்டரியில இருக்கிற என்னோட index.html நான் எங்க மூவ் பண்ண போறேன்? என்னோட டெஸ்டினேஷன் /var www html இந்த பாத்துக்கு நம்ம மூவ் பண்ண போறோம். அது எந்த ஃபைல? index.html அப்படின்னு சொல்லிட்டு /var www html index.html அப்படின்னு நான் மூவ் பண்ணிட்டு என்டர். இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துக்கலாம். ஃபைலுக்கு பெர்மிஷன் இருக்குமா? இருக்காது. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பெர்மிஷன் கொடுத்துக்கிறேன். பெர்மிஷன் எப்படி கொடுப்பீங்க? பெர்மிஷன் எப்படி கொடுப்பீங்க? 777 அப்படின்னு கொடுப்போமா? chmod 777 அந்த பாத்துக்கு பெர்மிஷன் கொடுப்போமா? /var www htmlங்கிற பாத்துக்கு என்ன பெர்மிஷன் கொடுப்போம்? ஏன்னா ஸ்லேவ் மிஷின்ல கனெக்ட் பண்ணக்குள்ள எல்லாமே EC2 யூசரா தான் கனெக்ட் பண்ணுவீங்க. நான் இன்ஸ்டால் பண்றதுக்கு தான் பிகம் எஸ் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கறதான் நீங்க ரூட்டா பண்ணுவீங்க. பட் இந்த பாத்துக்கு பெர்மிஷன் இருக்காது. பாத்துக்கு பெர்மிஷனை நீங்க தான் கொடுப்பீங்க. சோ அதனால நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பாத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன். அப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சிம்பிளா ஒரு பிளே புக்கை எழுதியாச்சு. இன்ஸ்டால் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு, index.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணு, அந்த ஃபைல்ல என்னோட டெஸ்டினேஷனுக்கு இந்த ஃபைலை மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் எழுதிட்டேன். சோ இது எல்லாத்தையுமே இப்போ நான் என்னோட மாஸ்டர் மிஷின்ல கான்ஃபிகர் பண்ண போறேன். பண்ணலாமா? சோ அப்ப என்ன பண்றேன்? மாஸ்டர் மிஷின் ஐபியை காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேஜென்ட் இருக்கான்னு பாத்துக்கலாம். பேஜென்ட் இல்லைன்னா கனெக்ட் பண்ண முடியாது. சோ பேஜென்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேஜென்ட்ல போயிட்டு என்னோட கீபேரை அட்டாச் பண்ணிக்கிறேன். சோ என்னோட கீபேர் தானா க்ளோஸ் கொடுத்துடலாம். ஹலோ ஏஜென்ட் ஃபார்வர்டிங் கலர்ஸ்ல ஓகே. login as EC2 -user. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? புரியல. எந்த ஃபோல்டருக்குள்ள? HTML போகணுமா? index.html கிரியேட் பண்ணணுமா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா this is my first playbook அப்படின்னு கொடுத்துட்டு இன்னும் எல்லாம் வந்துடுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எதை காப்பி பண்ணி எங்க போக போறீங்க? அதான் பிளே புக்ல சொல்லிட்டானே. அப்போ அதெல்லாத்தையும் நான் பிளே புக்ல சொல்லியாச்சு. கரெக்டா? சோ நான் என்ன பண்றேன்?
first டாட் யாமல் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா vi first டாட் யாமல் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நம்ம எழுதின ஃபைல இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். நான் என்ன சொன்னேன்னா மாஸ்டர் மிஷின்ல தான் நீங்க இண்டெக்ஸ் டாட் HTML கிரியேட் பண்ண போறீங்க. ஏன்னா இந்த ஃபைல் இருந்துச்சுன்னா நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல. சோ நம்ம கிட்ட இந்த ஃபைல் இல்ல. சோ நான் கிரியேட் பண்ண ஃபைல என்னோட டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ண போறேன். சோ இன்னும் இது கிரியேட்டே ஆகல. கிரியேட் ஆனாதான் இது என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னோட இத அப்படியே காப்பி பண்ணி என்னோட மிஷின்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ பேஸ்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஷிஃப்ட் கோலன் W எக்ஸ்லமேட்டரி என்டர் அப்படின்னு நான் வெளில வந்துடுறேன். சோ வெளில வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளே புக்கை ரன் பண்ணணும். இப்போ பிளே புக்கை ரன் பண்றதுக்கான கமாண்ட்ஸ் இந்த கமாண்டை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு ரன் பண்ண போறோம். என்னன்னா ansible hyphen playbook. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ansible hyphen playbook hyphen i slaves.txt first dot yaml அப்படின்னு சொல்லிட்டு என் பிளே புக்கை நான் ரன் பண்ண போறேன். hyphen i slaves.txt னா என்ன? அப்ப என்னோட இன்வென்டரி ஃபைல். அப்ப இன்வென்டரி ஃபைல்ல தானே என்னோட ஐபிசி எல்லாமே இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட இன்வென்டரி ஃபைல கால் பண்ணி ஃபர்ஸ்ட் டாட் யாமல் தான் என்னோட ஃபைலோட நேம். ஐஃபன் சின்டாக்ஸ் ஐஃபன் செக் அப்படின்னா இந்த ஃபைல்ல ஏதாவது எரர் இருக்குதான்னு செக் பண்றதுக்கு இந்த சின்டாக்ஸ் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இல்லனா இந்த சின்டாக்ஸ் நமக்கு தேவை கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா சின்டாக்ஸ் செக் பண்றேன். ஏதாவது ஃபைல்ஸ்ல எரர் இருக்கா? அப்ப எப்படி கொடுக்கலாம்? ansible hyphen playbook next hyphen i saves dot txt first dot YAML next hyphen syntax hyphen check. ஓகே என்டர். என்னோட பிளே புக்ல எந்த வித எரரும் இல்ல. கரெக்டா? சோ என்ன பண்ணலாம், திருப்பி பிளே புக்கை ரன் பண்ணலாமா? அப்ப இதை அப்படியே எடுத்துட்டு நீங்க பிளே புக்கை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன ஆகுது? டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் என்னோட 3த்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுது. நெக்ஸ்ட் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுது, ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ என்னோட index.html இந்த ஃபைல்குள்ள போய் சேஞ்ச் பண்ணிட்டு, சோ சேஞ்ச் பண்ணிட்டான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் நடந்துட்டா என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு மிஷினோட ஐபி எடுக்கலாமா? பப்ளிக் ஐபி எடுத்து என்டர். ஆயிடுச்சு, கான்ஃபிகர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, எல்லாத்துலயும் அப்போ கான்ஃபிகர் ஆயிடும். கொடுத்தீங்கன்னா 3த்துலயும் உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கான்ஃபிகர் ஆயிடும். ஓகேவா? சோ திஸ் இஸ் மை பிளே புக். சோ இப்படிதான் சிம்பிளா, இது வந்து ஒரு சிம்பிள் பிளே புக். நம்ம எழுதுனது என்னன்னா சிம்பிளா ஒரு பிளே புக் எழுதிருக்கோம். எப்படி அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றது, ஸ்டார்ட் பண்றது, ஃபைலை சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பிளே புக்கை நம்ம எழுதி முடிச்சாச்சு. ஓகேவா? சோ இதுதான் இம்பார்ட்டன்ட். சோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பிளே புக்கே இருக்கு. அப்போ இந்த ஹோஸ்ட், ரிமோட் யூசர், பிகம், டாஸ்க் இதை வச்சுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளே புக்கே எழுத போறீங்க. சோ இதுக்கு கீழே பாஸ் பண்றது எல்லாமே மாடியூல்ஸ். ஒரு மாடியூல்ஸ் பாஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாடியூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி பாஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எழுதுவீங்க. ஓகே, அப்போ செகண்ட் டாஸ்க் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சிம்பிளா எப்படி பிளே புக் எழுதி இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ எனக்கு என்னன்னா ஒரு 4 பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். 4 பேக்கேஜ் இந்த சென்ஸ் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களோடதுல அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும், டாம்கேட் இன்ஸ்டால் பண்ணணும், MySQL இன்ஸ்டால் பண்ணணும், சோ PHP இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு இத்தனை மாடியூல்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், என்னோடதுல MySQL இன்ஸ்டால் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் PHPங்கறதை இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் unzip IPL அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப இத்தனை பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நான் பிளே புக் எப்படி எழுதுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க?
பிளே புக் எப்படி எழுதலாம்? ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். எனக்கு MySQLங்கிற ஒரு டேட்டாபேஸ் வேணும், PHP வேணும், unzipங்கிற ஒரு ஃபைல் வேணும், அனதர் ஒன் IPLங்கிற ஒரு பேக்கேஜ் வேணும். சோ இப்ப எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி பிளே புக் எழுதலாம்? ஹோஸ்ட்ல ஹோஸ்ட் அங்கெல்லாம் நீங்க கைய வைக்க கூடாது. ஹோஸ்ட்ங்கிறது உங்களோட சர்வர். எந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ண போறீங்கங்கறத சொல்றது ஹோஸ்ட். ஹோஸ்ட்ல போய் உங்களோட டாஸ்க சொல்லக்கூடாது. டாஸ்க்ங்கிறது கீழ இருக்கு பாருங்க. இதெல்லாம் என் டாஸ்க். நான் சொல்லிட்டேன் MySQL, PHP. அத நீங்க கை வைக்க கூடாது. அதுல வந்து ஹோஸ்ட்ங்கிற இடத்துல ஆல்ல கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இன்ஸ்டால் ஆகும். ஒரே ஒரு ஐபி கொடுத்தீங்கன்னா அந்த ஐபி மட்டும் இன்ஸ்டால் ஆகும். குரூப்பிங் பண்ணி குரூப்பிங்கோட நேம் கொடுத்தீங்கன்னா அதுல மட்டும் இன்ஸ்டால் ஆகும். ஹோஸ்ட்ல உங்களோட டாஸ்க சொல்லக்கூடாது. டாஸ்க்ல தான் உங்களோட டாஸ்க சொல்லணும். இப்ப சொல்லுங்க. இப்ப டாஸ்க் எப்படி கொடுக்கலாம்? இத மாதிரியே. அப்ப இத மாதிரி இன்ஸ்டால் பண்ணலாம். தனித்தனியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பாச்சி இன்ஸ்டால் MySQL இன்ஸ்டால் பண்ணலாம், unzip இன்ஸ்டால் பண்ணலாம், PHP இன்ஸ்டால் பண்ணலாம், IPL பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் எவ்வளவு நேரம் தான் இதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டே இருப்பீங்க? ஒரே நேம்லயே ஸ்பேஸ் கொடுத்து பண்ணலாமா? சரி, ஓகே. சோ அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு லூப் மாடல் அப்படிங்கறத யூஸ் பண்ண போறோம். லூப் கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரியல. அதேதான். ஃபார் லூப் அதேதான். சொல்லுங்க, நானும் சிரிக்கிறேன். So Ansible loop module. ஒரு பேக்கேஜா உட்கார்ந்து நான் என்ன பண்ண தேவையில்லைன்னா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. சோ அப்போ நம்மளுக்கு என்ன மாடியூல் வேணுமோ அந்த போய் மாடியூல்ஸ் நம்ம சர்ச் பண்ணி எடுக்க போறோம். அவ்வளவுதான். சோ இதுல ஸ்டாண்டர்ட் லூப்ல நமக்கு இங்க இருக்கு பாருங்க. இந்த லூப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லூப் மாடல் பேஸ் பண்ணி தான் இந்த 4 பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ண போறோம். இன்ஸ்டால் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எப்படி டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எப்படி பிளே புக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஐஃபட் ஹோஸ்ட். என்ன கொடுக்கலாம்? ஆல் கொடுக்கலாமா? சோ என்டர். நெக்ஸ்ட் ரிமோட் என்ன யூசர் அண்டர்ஸ்கோர் யூசர் EC2 user. Next become la yes. Next task. Next அப்போ இந்த மாடியூலுக்கு போயிடலாம். அப்ப என்ன பண்ண போறோம்? Ansible அப்படின்னு இருக்கா? சோ இந்த Ansibleல இங்க வந்து நேம் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா Ansibleல இங்க என்ன பண்றேன் அப்படின்னா -name என்ன வேணாலும் கொடுத்துக்கிறேன். சோ என்ன கொடுத்துக்கலாம்? இன்ஸ்டால் பேக்கேஜ். மொத்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறோமா? சோ அதனால இன்ஸ்டால் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ இந்த லூப் கான்செப்ட்ல இங்க யூசரை லூப் கொடுத்திருக்காங்க. ஐ மீன் டெக்ஸ்ட் யூசர் 1 டெக்ஸ்ட் யூசர் 2 அப்படின்னு சொல்லிட்டு யூசரை லூப் மாடல்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போறோம். அப்ப பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போறோம்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுவோம்? இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன மாடல் யூஸ் பண்ணுவீங்க? எம். அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல யூசருக்கு பதில் நம்ம யூஸ் பண்ண போறது எம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நேம்ல என்ன பண்ணலாம்? இங்க என்ன கொடுத்திருக்காங்க நேம்க்குள்ள? ஐட்டம். அப்ப இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சோ அப்படியே இதுல போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
அப்போ நம்ம எத்தனை பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறோமோ அது எல்லாத்தையுமே நான் இங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கர்லி பிராக்கெட் குள்ள ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு MySQL இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட MySQL இன்ஸ்டால் பண்ணும், நெக்ஸ்ட் என்னோட PHP இன்ஸ்டால் பண்ணும், நெக்ஸ்ட் என்னோட Anzip இன்ஸ்டால் பண்ணும், நெக்ஸ்ட் என்னோட IPL இன்ஸ்டால் பண்ணும். அப்போ என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுங்கிறத கீழே நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுவேன். பட் இந்த இடத்துல ஐட்டம் கர்லி பிராக்கெட் கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு லூப் மாடல்ல ஒர்க் பண்ணும். இப்போ ஸ்டேட் என்ன கொடுக்கலாம்? சோ நேம்ல ஐட்டம்னு கொடுத்துட்டேன். ஸ்டேட்ல என்ன பண்ண போறோம்? இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ பிரசன்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ பிரசன்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சோ இது மிஸ் ஆகுது. ஓகே, ஸ்டேட்ல பிரசன்ட் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன மாடல் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூப் அப்படிங்கிற ஒரு மாடல யூஸ் பண்ண போறேன். அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா லூப்ங்கிற மாடல யூஸ் பண்றேன். சோ அப்ப இந்த லூப்ங்கிற மாடல் உங்களோட நேம்க்கு கீழே வரும். சோ லூப் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் என்டர். என்னென்ன இன்ஸ்டால் பண்ணலாம்? MySQL, next PHP, next Anzip, so next IPL. இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்றேன். அப்ப இது எப்படி ஒர்க் ஆகும் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஒர்க் ஆகும்? ஃபர்ஸ்ட் எது போய் இன்ஸ்டால் ஆகும் உங்களுக்கு? MySQL இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் PHP இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் Anzip இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் IPL அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? அப்போ ஒரு தடவை நான் போயிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு இருக்க தேவையில்ல. இந்த இதை காப்பி பண்ணி நம்ம இன்ஸ்டால் கொடுக்க தேவையில்ல. சோ அதுக்கு பதில் நம்ம யூஸ் பண்ற மாடியூல் தான் லூப் மாடியூல். ஓகேவா? Ansible என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்த பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லூப் மாடலை யூஸ் பண்ணுவாங்க. சோ நான் என்ன பண்றேன் அப்படியே காப்பி பண்ணி ஐட்டம்ங்கிறது என்னென்ன ஐட்டம்ங்கிறத இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்க லூப்ல. அப்போ இந்த ஐட்டம் தான் இங்க போய் கால் பண்ணும். கிரீன்ஸ் மட்டும் கொடுப்பேன்னா கிரீன்ஸ்னு கொடுப்பீங்க இங்க. அதுல மட்டும் கிரீன்ஸ்ல மட்டும் இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லா மிஷின்லயும் இன்ஸ்டால் ஆகும். கிரீன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா கிரீன்ஸ்ல மட்டும் இன்ஸ்டால் ஆகும். ஸ்லேவ்ல மட்டும். மாஸ்டர்ல எதுவுமே பண்ண போறது இல்ல. மாஸ்டர்ல இருந்தா ஸ்லேவ கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றீங்க. எது 4 ஸ்லேவ்? இதெல்லாம் ஸ்லேவ் கிடையாது, இதெல்லாம் பேக்கேஜ். இந்த ஸ்லேவ்க்குள்ளதான் இந்த பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆக போகுது. அதுதான் மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட். இது எல்லாமே ஒரு மிஷினா ஓபன் பண்ணி உங்களால பண்ண முடியுமா இது எல்லாத்தையுமே? அதனாலதான் இது எல்லாத்தையுமே மாஸ்டர் மூலமா பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்டர்ல இது இன்ஸ்டால் ஆக போறது இல்ல, எல்லாமே உங்களுக்கு ஸ்லேவ்ல தான் இன்ஸ்டால் ஆக போகுது. அதான் மாஸ்டர்ல இருந்து நான் ரன் பண்றேன். அவ்வளவுதான். அந்த MySQL, PHP, Anzip எல்லாமே ஒரு பேக்கேஜ். ஓகேவா? சோ பேக்கேஜா உங்களோட 3 மிஷின்ல என்ன பண்றீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்றீங்க. சோ அவ்வளவுதான். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மிஷின்ல போயிட்டு சோ கிளியர் vi second.yml அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இந்த ஃபைலுக்குள்ள நம்ம காப்பி பண்ணதை இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ்கேப் ஷிஃப்ட் கோலன் w2 எக்ஸ்க்ளமேட்டரி. எப்படி ரன் பண்ணுவோம் பிளே புக்க? கமாண்ட் என்ன கொடுப்போம்? Ansible -playbook -i slaves.txt நம்மளோட ஃபைலோட நேம். இதுல எரர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? second.yaml. அப்போ எரர் இல்ல. சோ அகைன் என்ன பண்றேன்? சின்டாக்ஸ் எடுத்துட்டு சோ ஃபைல ரன் பண்றேன். அப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஐட்டம்ல MySQL ரன் ஆகுது. கரெக்டா?
படத்துக்கு போயிடுச்சா? ஒரே லைன்லயே இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரே லைன்லயே இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா ஒரே லைன்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தானே வேலை அதிகம். வேலை அதிகம்னா இத மாதிரி எத்தனை தடவை நேம்ல கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க? ஒரு 100 பேக்கேஜ் இருந்துச்சுன்னா அப்படி கொடுக்க கூடாது. பிளே புக் ஐ மீன் எதை எப்படி எழுதணும்னு கான்செப்ட நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. பிளே புக்னா நீங்க இப்படிதான் எழுதுவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இன்ஸ்டால் பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் இன்ஸ்டால் நம்ம ஆர்டரா தான் இன்ஸ்டால் பண்ணுவோமே ஒழிஞ்சி இந்த இடத்துல அதிகமா இங்கெல்லாம் நீங்க கமாலாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க பிளே புக்ல. பிளே புக்கோட ரூல் என்னன்னா இந்த ஐஃபனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அப்போ இந்த இடத்துல கமா அந்த மாதிரி எல்லாம் நம்ம பிளே புக்ல எல்லாம் மாத்த மாட்டோம். ஓகேவா? சோ எங்க என்னோட ஃபைல் ஓகே என்ன ஆயிடுச்சு, MySQL இன்ஸ்டால் ஆயிடுச்சு, அன்சிப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆனா ஐபிஎல்ங்கிறது இன்ஸ்டால் ஆகல. ஏன்? PHP எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐடம்பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த எல்லோ கலர், கிரீன் கலர், ரெட் கலர் இருக்கா? சோ இதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரீன் கலர் இருக்கிறது ஆல்ரெடி we have that file. அந்த ஃபைல் ஆல்ரெடி நம்மளோட பேக்கேஜ்ல இருக்கிறது. ஓகேவா? ஆல்ரெடி இந்த ஃபைல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட சர்வர்ல இருக்கும். ஐ மீன் ரெபாசிட்டரியில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த எல்லோ கலர் எதுக்கு அப்படின்னா சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச்டுனா இருக்கிறத அப்டேட் பண்றதுதான் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறத அப்டேட் பண்றதுதான் சேஞ்ச். அப்போ MySQL PHP இருக்கு, பட் ஆனா அது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அப்டேட் பண்ணி கொடுக்குது. பட் அன்சிப்ப இருக்கிறத அப்படியே எடுத்து வந்து கொடுக்குது. பட் ரெட் கலர் இருக்கிறது எதுவுமே நம்ம கிட்ட அந்த பேக்கேஜே இல்ல. அப்போ ஐபிஎல்ங்கிற ஒரு பேக்கேஜே இல்ல. அப்ப அந்த ஐபிஎல் பேக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த ஐபிஎல் பேக்கேஜ் இல்லைன்னா நம்ம URL மூலமா ரெபாசிட்டரில இருந்து டவுன்லோட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணணும். அப்ப ஐபிஎல்ங்கிற ஒரு பேக்கேஜ் இல்லாதனால அது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகல. சோ இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐடம்பொட்டன்சி. அப்போ இந்த கிரீன், ரெட், எல்லோ கிரீனுங்கிறது இருக்கிறத அப்படியே நம்மளுக்கு ஷோ பண்றது. எல்லோங்கிறது ஆல்ரெடி ஃபைல் இருக்கு, பட் அந்த ஃபைலை சேஞ்ச் பண்ணி கொடுக்குது, அப்டேட் பண்ணி கொடுக்குது. சோ ரெட் கலர் மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபைலே இல்ல. அப்போ சர்வர் நம்மள்ட்ட ஃபைல் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுவோம், ரெபாசிட்டரியில இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வருவோம். ஓகேவா? சோ இதுதான் ஐடம்பொட்டன்சி சொல்லுவோம். அப்போ இது மூணுமே இருக்கு, அப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு இது இல்லங்கறதுனால இன்ஸ்டால் பண்ணல. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா URL இருந்து எடுத்துட்டு வந்து தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அந்த பேக்கேஜ. ஓகேவா? சோ இது கிளியரா? அப்போ இது மூணுமே 3 மிஷின்லயே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அப்போ கிரீன்ஸ் மட்டும் கொடுத்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு மிஷின்ல இன்ஸ்டால் ஆகும். ஐபிஏ மட்டும் கொடுத்திருந்தீங்கன்னா ஏதாவது பர்டிகுலரா கொடுத்தீங்கன்னா அந்த மிஷின்ல மட்டும் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? சோ கிளியரா? 2 பிளே புக் கிளியரா எப்படி எழுதுறதுன்ட்டு? சோ நெக்ஸ்ட் ஒரு தேர்ட் பிளே புக் எழுதலாமா? அது ஒரு பேக்கேஜ், அவ்வளவுதான். இப்போ அன்சிப்ங்கிறது ஒரு ஃபைல் பேக்கேஜ், அது மாதிரி ஐபிஎல்ங்கிறது ஒரு பேக்கேஜ். நார்மலா PHPங்கிறது ஒரு பேக்கேஜ், MySQLங்கிறது பேக்கேஜ். இது எல்லாமே ஒரு பேக்கேஜ். டூல்லாம் கிடையாது. இப்போ அன்சிப்ங்கிறது ஃபைலுக்கு யூஸ் பண்றோமா? ஐபிஎல்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சம்திங் எப்படி சொல்றது உங்களுக்கு, வெயிட், இது டூல் கிடையாது. இப்போ MySQLங்கிறது டேட்டா பேஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு பேக்கேஜ்னு சொல்லுவோம். அன்சிப்ங்கிறது உங்க ஃபைல அன்சிப் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜ். PHP எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான். ஐபிஎல்ங்கிறதும் அந்த ரிலேட்டடான ஒரு லாங்குவேஜ். PHPல ஒர்க் பண்றாங்கல்ல, சோ அதே மாதிரி ஐபிஎல்லும் அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடான ஒரு பேக்கேஜ் தான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு பிளே புக் எழுத போறோம். ஓகேவா? ஆன்சிபிள் மூலமா ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளே புக் எழுத போலாம். அப்போ ஜென்கின்ஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்க உங்களோட கிட்ட கூட இன்ஸ்டால் பண்றதுக்கு பிளே புக் எழுதலாம். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிளே புக் எழுத போறோம். அப்ப பிளே புக் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் இங்க பிளே புக் எழுதிட்டு வந்து அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ நான் என்ன பண்றேன், ஜென்கின்ஸ்க்கு ஒரு பிளே புக் எழுத போறேன். சோ ஜென்கின்ஸ் டாட் YAML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்கின்ஸ்க்கு ஒரு பிளே புக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஹைஃபன் போஸ்ட்.
நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரீன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்? கிரீன்ஸ்ல மட்டும் இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் remote underscore user EC2 hyphen user. Next yes taskல நம்மளோட டாஸ்க் என்ன டாஸ்க்? அப்போ ஜென்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? ஜென்கின்ஸ நீங்க நார்மலா எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். நம்ம ஜென்கின்ஸ் மெஷின்லயே நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அப்போ ரெபாசிட்டரில இருந்து எடுத்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுவீங்களா? சோ அகைன் கண்ட்ரோல் எஃப் எம். அப்போ எம் மூலமா தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ அதுதான் ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரி பேக்கேஜ் வேற, பேக்கேஜ்ங்கிறது அங்க இருக்கிற பேக்கேஜ், ரெபாசிட்டரிங்கிறது இப்ப புரியுதா? ரெபாசிட்டரிங்கிறது யூஆர்எல்ல இருந்து எடுத்துட்டு வர ரெபாசிட்டரி. சோ எக்ஸாம்பிள்ல இந்த ரெபாசிட்டரி இங்க இருக்கிற கமாண்ட வச்சு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோ நேம் கொடுத்துக்கலாமா? ஐஃபன் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள சோ இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சோ இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ண போறோம்? எம் ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரி மூலமா இப்போ ஜென்கின்ஸை நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரெபாசிட்டரி மூலமா இன்ஸ்டால் பண்ண போறேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேம்ல என்ன பண்ண போறோம்? என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம்? ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ண போறீங்க. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டிஸ்கிரிப்ஷன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோ இதெல்லாம் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம் கடைசியா. சோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஒரு ரெட் கலர் ஒரு மாதிரி சிம்பிள் வந்ததுல அத மாதிரி வரும். சோ நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுக்கலாம்? எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேஸ் யூஆர்எல் அப்படின்னு இருக்கா பாருங்க. பேஸ் யூஆர்எல். அப்போ ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்கான யூஆர்எல் எடுத்துட்டு வர போறோம். ஓகேவா? சோ ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்கு யூஆர்எல் எப்படி இருக்கும்? ஜென்கின்ஸ் சோ லைனக்ஸ் மிஷினுக்கு நம்ம எடுத்த மிஷின் என்ன? உபுண்டு எடுத்தோம். லைனக்ஸ் தானே எடுத்தோம். சோ இதுதான் நம்மளோட யூஆர்எல். ஓகேவா? சோ இதுதான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா என்னோட யூஆர்எல். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ன யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சோ என்னோட யூஆர்எல் சோ இந்த யூஆர்எல் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். சோ இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணி நீங்க இங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா என்டர். இது வருது பாருங்க உங்களோட பேஸ் யூஆர்எல் அப்படின்னு வருதா? சோ இந்த பேஸ் யூஆர்எல் தான் நம்ம காப்பி பண்ணி சோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போறோம். அப்ப என்னோட பேஸ் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? சோ என்ன அந்த யூஆர்எல்லே பேஸ்ட் பண்ணலாம். பட் ஆனா இந்த இடத்துல கரெக்டான என்ன இது இருக்கு? பேஸ் யூஆர்எல் தானே இருக்கு. சோ அதனால இந்த யூஆர்எல் எடுத்துக்கிறேன். ஆமா அதே லிங்க் வச்சு இங்க ஹிட் பண்ணா அப்படின்னா அது யூஆர்எல் பேஸ் யூஆர்எல் நம்மளுக்கு ஷோ பண்ணும். சோ இந்த யூஆர்எல் இருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா பேஸ் யூஆர்எல்ங்கிறதுக்கு அதோட ஆப்டா இந்த கமாண்ட கொடுத்திருக்காங்க. சோ அதனால இதை எடுத்துக்கிறோம்.
இந்த இடத்துல என்னோட பேஸ் URL. ஸோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கீ ஆட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன கீ ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா GPG check அப்படின்னு ஒரு கீ கொடுத்துருக்காங்களா? சோ இந்த கீயை நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த கீ எதுக்காக ஆட் பண்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கீயை நம்ம எதுக்காக ஆட் பண்றோம்னு தெரியுமா? எதுக்குன்னு தெரியுமா? அக்சஸ் கீ மாதிரியா? அக்சஸ் கீ மாதிரி இருக்கலாமா? இந்த கீய நீங்க என்ன பண்ணுவீங்க? URL எடுத்துட்டு வருவீங்க டூப்ளிகேட் மூலமா. நெக்ஸ்ட் கீ எடுத்துட்டு வருவீங்க. சோ இந்த கீ எதுக்குன்னா இது ஒரு GPG கீ. அப்போ ரெண்டு ஐ மீன் 2 டைப்ஸ் ஆஃப் கீ இருக்கு. நீங்க மாடியூல்ஸ்லயே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா Ansible modules GPG key அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கீ ஷோ ஆகும். அப்ப அந்த 2 கீல இந்த GPG கீ எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. சோ எந்த டாஸ்க்குமே பார்க்க மாட்டீங்க. எதுக்காக இந்த கீ யூஸ் பண்றாங்கன்னு எப்பயாவது பாத்திருக்கீங்களா? நான் கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எதுல சொன்னேன்? ஐ மீன் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே சொல்லியிருப்பேன் இந்த கீ எதுக்காகன்னு. ஞாபகம் இருக்கா? என்டர். என்ன பண்ணியாச்சு? ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சா? என்ன பண்ணிருக்கோம்? என்ன பண்ணிருக்கோம்னா URL இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்து வச்சிருக்கோம். அவ்வளவுதான். இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணல. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ண போறோம். ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? ஜென்கின்ஸோட ப்ரீ ரெக்வசைட் என்ன? ஜாவா. அப்போ ஜாவா இருந்தா தானே ஜென்கின்ஸை ரன் பண்ண முடியும். கரெக்டா? சோ நேம்ல எனக்கு ஜாவாவும் வேணும் ஜென்கின்ஸும் வேணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சோ இப்போ ஜென்கின்ஸ் ஜாவான்னு 2 பேக்கேஜ் வேணும். இப்போ என்ன மாடியூல்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம்? லூப் மாடியூல் யூஸ் பண்ணலாமா? சோ நான் என்ன பண்றேன்? M அப்படின்னு கொடுத்துட்டு சோ நெக்ஸ்ட் என்ன பண்ற போறேன் அப்படின்னா லூப் மாடியூல் யூஸ் பண்ண போறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ M மாடியூல் கால் பண்ணி நான் ஸ்டேட்ல பிரசன்ட் இன்ஸ்டால் பண்ண போறோம். என்னென்ன இன்ஸ்டால் பண்ண போறோம்? லூப்ல இன்ஸ்டால் பண்ண போறீங்க ஜாவா ஜென்கின்ஸ் அப்படின்னு 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறோமா? எப்படி கொடுக்கலாம்? ஐஃபன் ஜாவா. சோ நெக்ஸ்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்ஸ்டால் பண்ணும். இன்ஸ்டால் பண்ணா மட்டும் போதுமா ஜென்கின்ஸை? ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணா மட்டும் போதுமா? ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? சோ நான் என்ன பண்றேன்? ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ ஐஃபன் நேம் என்டர் ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சர்வீசஸ்ல என்ன கொடுக்கலாம்? கரெக்டா ஸ்டார்ட் கொடுத்துடலாமா? நேம்ல ஜென்கின்ஸ், ஸ்டார்ட்ல ஸ்டேட்ல ஸ்டார்டட். ஓகேவா? இப்படிதான் ஒரு ஜென்கின்ஸை Ansible பிளேபுக் மூலமா இன்ஸ்டால் பண்ணும். அப்போ கிட்டையும் இதை மாதிரி நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். என்ன வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டாக்கர் இன்ஸ்டால் பண்றீங்கனால பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? போஸ்ட்ல கிரீன்ஸ், ஈஸி டு ஐஃபன் யூசர், பிகம் லேயர்ஸ்க்கு டாஸ்க், நம்மளோட இன்ஸ்டால் ஜென்கின்ஸ். இப்போ ரெபாசிட்டரி மூலமா ஃபர்ஸ்ட் URL எடுத்துட்டு வரோம். அப்போ உங்களோட கண்டிப்பா பேஸ் URL-ம் GPG கீயும் கொடுத்துதான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க.
அப்போ ஜாவாவும் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ அதுக்கு லூப் மாடல் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்போ ஜென்கின்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ Ctrl+A Ctrl+C அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துட்டு சோ என்ன பண்ணலாம், இப்ப இங்க என்ன பண்ண போறோம், PA jenkins.yml சொல்லிட்டு இதே ஃபைல்ல நம்மளோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்துட்டு ரன் பண்ணலாமா? jenkins.yml என்ன ஆயிடுச்சு, ரன் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், இப்போ என்ன ஆகுது, இன்ஸ்டால் அப்போ கிரீன்ஸ் வந்து எந்த இதுல குரூப்பிங் பண்ணினோம், 172.31.1657 ஐ திங்க் தேர்ட் தானே. ஸோ கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes டைம் எடுத்து இன்ஸ்டால் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜாவா, அடுத்தது ஜென்கின்ஸ். ஃபர்ஸ்ட் ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்ணும். ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாவா, ஜென்கின்ஸ், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இது கிளியரா புரியுதா? இது பிளே புக் எழுதுறது இது கஷ்டமா இருக்கா? பிளே புக் எழுத ஈஸியா தானே இருக்கு. ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் 8080. இன்ஸ்டால் ஆயிடுச்சா? அப்போ வெறும் போர்ட் கொடுத்தோம்னா ஐ மீன் அப்பாச் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ இது கொடுத்தோம்னா போர்ட் நம்பர் கொடுத்தோம்னா ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ இப்படிதான் ஒரு பிளே புக்கை ரன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதே பிளே புக்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்ட் நம்பரையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதே பிளே புக்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு பிளே புக்கும் எழுதலாம். ஸோ இந்த 3 பிளே புக்கும் கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இல்லைல்ல? அப்ப நெக்ஸ்ட் ஒரு பிளே புக் மட்டும் எழுதலாமா? அந்த பிளே புக் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப அந்த பிளே புக்கை எழுதிடலாம். ஸோ அதே ஜாவா ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுதான். பட் ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்காக எழுத போறோம் அந்த பிளே புக்ல. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா போர்ட் நம்பரை எப்படி அதுல சேஞ்ச் பண்றது அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபைல்ஸ்ல நியூ ஃபைல் அப்படி இப்படிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்சபிள்ல பிளே புக் தான் எழுதுவீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பிளே புக் எழுதுறதா மட்டும்தான் இருக்கும். அப்ப எப்படி இன்ஸ்டால் கிட்ட இன்ஸ்டால் பண்றது, அப்போ ஒரு மிஷின் தான் நம்ம நார்மலா பண்ணிடுவோம். இப்போ உங்ககிட்ட 100 மிஷின் இருக்குன்னா 100 மிஷின்லயே நீங்க மேனுவலா உட்காந்து இத மாதிரி இன்ஸ்டால் பண்ண முடியாது. சோ அதனாலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளே புக்கை வச்சு ரன் பண்ணுவீங்க. அப்போ மல்டிபிள் டாஸ்க ஒரே இடத்துல ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் உங்களோட பிளே புக். அப்போ இன்டர்வியூல பிளே புக்கை எழுதுங்க அப்படின்னு சொல்லியும் கொஸ்டின் வரலாம். அப்போ நீங்க தான் மேனுவலா பிளே புக் எழுது. அப்படிலாம் கிடையாது. டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸே பிளே புக் எழுதுவாங்க. ரோல்லாம் யாருக்கும் கிடையாது. பிளே புக்கை நம்ம தான் எழுதி ஆகணும். பட் இருக்கும். எப்படி கேட்டீங்கன்னா கொஞ்சம் பிக் கம்பெனிஸ்ல எல்லாம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. தனித்தனி ரோலுக்கு எடுத்திருப்பாங்க. பட்
ஒரு பிக் கம்பெனி இல்லாம ஒரு நார்மல் ஒரு 2 டயர் அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்ல எல்லாம் நம்மளாம் ரன் பண்ற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்போ இன்டர்வியூலயும் உங்களுக்கு இந்த ரோல் மட்டும் தான் தெரியுமாலாம் நம்மள கேட்க போறது இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துலயுமே தான் தெரியுமா தான் எடுக்க போறாங்க. ஓகேவா? சோ அதுக்கும் நம்ம ரெடியா தான் இருக்கணும். சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு பிளே புக் மட்டும் எழுதிட்டு இன்னைக்கு கிளாஸ ஃபினிஷ் பண்ணலாம். சோ கிரியேட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் எழுதுறேன். அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதலாமா? ஐஃபன் போஸ்ட்ல greens. Next, remote underscore user EC2 hyphen user. Next, yes அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள பாஸ் பண்றேன். என்ன வேரியபிள் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட போர்ட் நம்பர். ஓகேவா? சோ என்னோட போர்ட் நம்பர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 80. ஆனா நான் இப்ப என்ன பண்ண போறேன் 2323ல ரன் ஆகு அப்படின்னு ஒரு வேரியபிளை மட்டும் இங்க பாஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டாஸ்க் அலோகேட் பண்ணிடுறேன். ஓகேவா? போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு வேரியபிளை மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க் உங்க டாஸ்க்குள்ளதான் இப்போ ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆக போகுது, எல்லாமே இன்ஸ்டால் ஆக போகுது. அப்போ ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆல்ரெடி இங்க கொடுத்து வச்சிருக்கோமா? இதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? இதை அப்படியே காப்பி பண்ணி டாஸ்க்குள்ள கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்ப என்ன பண்ணியாச்சு? ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஜாவா ஜென்கின்ஸ் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? என்ன சொன்னேன் நானு? அப்போ ஜென்கின்ஸ் போர்ட் நம்பரோட பாத் எங்க இருக்கு? ஜென்கின்ஸ் டிஃபால்ட் போர்ட் நம்பரை எந்த பாத்துல சேஞ்ச் பண்ணுவீங்க? ஒரு பாத்து சொன்னேன்னா ஜென்கின்ஸ்ல ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்குன்னு ஒரு பாத்து. எந்த பாத்? ஜென்கின்ஸ் கிளாஸ்ல தான் நான் சொன்னேன். ஜென்கின்ஸ் கிளாஸ்ல தான் எனக்கே மறந்துடுச்சுன்னு டாம் கேட்டோட போர்ட் நம்பரை மாத்திட்டு அப்புறம் ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் இருக்கிற பாத்தையும் நான் சொன்னேன். தெரியலையா? நல்லா ஞாபகம் வச்சு சொல்லுங்க. சுத்தமா தெரியலையா? சோ டாம் கேட்டோட பார்ட்னர் சாரி டாம் கேட்டோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ற பார்த்தாவும் தெரியுமா? ஸ்லாஷ் யூசர் லைப்ரரியில சிஸ்டம் டில இங்க சிஸ்டம்ல நெக்ஸ்ட் ஜென்கின்ஸ் டாட் சர்வீஸ் இதான போர்ட் நம்பர், ஐ மீன் பாத். யூசர் லிப் சிஸ்டம் டி சிஸ்டம் ஜென்கின்ஸ் டாட் சர்வீஸ். அப்போ டாம் கேட்டோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கான பாத் என்ன பாத்? இங்கே இருக்குமே, இருக்கு go to tomcat configuration folder. இதுல server.xml configuration folderக்குள்ள server.xml இருக்கும். அந்த xmlல கனெக்டர் போர்ட்ல 8080 இருக்கும். அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். 8070 அப்படிங்கறத டாம் கேட்ல பார்த்தோம். அப்ப டாம் கேட்டை எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அதுக்குள்ள ஸ்லாஷ் ஓபிடில டாம் கேட்டை இன்ஸ்டால் பண்ணிருப்போம். டாம் கேட்டுக்குள்ள உங்களோட கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர்ல server.xmlங்கிற ஃபைல்ல போயிட்டு டாம் கேட் போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிருப்போம்.
சோ இப்போ நம்ம பண்ண போறது ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் என்ன? ஸ்லாஷ் யூசர் லைப்ரரியில சிஸ்டம் டில சிஸ்டம் ஜென்கின்ஸ் டாட் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற போர்ட் நம்பர். சாரி, பாத்து. இப்போ இந்த பாத்துல இருக்கிற போர்ட் நம்பர் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன்? ஐஃபன் நேம். அப்போ இது எல்லாமே ஒரு ஒரு மாடியூல்ஸ் தான். நீங்க என்ன பண்றேன்னா சேஞ்சிங் ஜென்கின்ஸ் போர்ட். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜென்கின்ஸ் போர்ட்டை சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப இதுக்கு ஒரு மாடியூல் தேவை தானே? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு சரி, ஓகே. நானே இந்த பிளே புக் எழுதுறேன். இந்த மாடியூல்ஸ் வந்து நான் நாளைக்கு சர்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைன் ஃபைல சேஞ்ச் பண்ண போறோம். ஐ மீன் அந்த லைன்ல இருக்கிற ஃபைல சேஞ்ச் பண்ண போறோம். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைன் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? சோ இந்த ஃபைலுக்கு நேம் லைன் இன் ஃபைல். ஓகேவா? சோ இப்படி கொடுத்துட்டு கோலன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? என்னோட பாத். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பாத்தை ஸ்பெசிஃபை பண்ண போறேன். சோ எந்த இடத்துல அந்த பாத் இருக்கும்? பாத் எங்க இருக்குன்னு சொன்னேன் இப்போ? ஸ்லாஷ் யூசர் லைப்ரரியில சிஸ்டம் டில சிஸ்டம்ல டாட் சர்வீஸ் அப்படின்னு இருக்குமா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாத்துல என்னோட பாத் சொல்லிட்டேன். இந்த பாத்துல தான் போர்ட் நம்பர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். சோ இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஜென்கின்ஸோட என்விரான்மெண்ட் போர்ட் நம்பர். அப்போ நம்ம ஜென்கின்ஸை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணலாமா? என் மிஷின்ல போயிட்டு சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜென்கின்ஸ் ஓபன் பண்றேன். இப்போ எந்த மிஷின்ல நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்? எந்த ஸ்லேவ்ல? தேர்ட் ஸ்லேவ்ல. அப்ப எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஐபி எடுத்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ssketch ec2 hyphen user at அப்ப என்னோட ஐபி. ஓகேவா? சோ இந்த மிஷின்ல தானே இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். என்ன பண்ணியாச்சு? மிஷின்குள்ள போயாச்சு. இப்போ எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்? cd
என்ன பண்றேன் அப்படின்னா சிடி ஸ்லாஷ் யூசர்ல டேரக்டா அந்த பாத்துக்கு போயிடலாம். லைப்ரரியில சிஸ்டம் ஓகேவா. சோ இன்சர்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இருக்கா. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்விரான்மெண்ட் ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர். அப்போ ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் 8080ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கறதுதான் என்னோட இங்க சொல்றேன். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இதுதான் என்னோட என்விரான்மெண்ட் போர்ட் நம்பர். இந்த என்விரான்மெண்ட் போர்ட் நம்பர்ல தான் என்னோட ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்ல போறேன். சோ நெக்ஸ்ட் ஒரு லைன் ஆட் பண்றேன். சோ அந்த லைன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை யாரு சேஞ்ச் பண்றாங்களோ அந்த சேஞ்ச் இங்க நடக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். சோ அதுக்கு என்னோட ஃபைல் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ பாத்துல லைன் இன் ஃபைல் கொடுத்துட்டோமா. நெக்ஸ்ட் பாத்துல யூசர்ல லிப்ல சிஸ்டம் டி சிஸ்டம் ஜென்கின்ஸ் டாட் சர்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல சோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போர்ட் நம்பர்ல. இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ என்விரான்மெண்ட்ல ஜென்கின்ஸ் அண்டர்ஸ்கோர் போர்ட் நம்பர் 8080 அப்படின்னு கொடுத்துட்டு சோ செகண்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட லைன்ல என்விரான்மெண்ட் டபுள் கோட்ஸ்குள்ள ஜென்கின்ஸ் அண்டர்ஸ்கோர் போர்ட் இதுல என்ன பண்றோம் அப்படின்னா கர்லி பிராக்கெட் குள்ள போர்ட் எனேபிள் பண்றேன். இப்போ இதுக்கு என்ன மீனிங்? கர்லி பிராக்கெட் குள்ள போர்ட் எனேபிள் பண்ண என்ன மீனிங்? கர்லி பிராக்கெட் குள்ள போர்ட் எனேபிள் பண்ணீங்கன்னா என்ன மீனிங்? அப்போ லூப் கான்செப்ட் அங்க ஐட்டம் கான்செப்ட்ல லூப் போச்சுல, கர்லி பிராக்கெட் குள்ள ஐட்டம் கொடுத்தீங்க. அப்போ ஐட்டம்ல ஒரு ஐட்டமா இன்ஸ்டால் ஆச்சு. அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா அதே என்விரான்மெண்ட் ஜென்கின்ஸ் போர்ட்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லைன் ஆட் பண்றேன். இனிமே 8080ங்கறத யாரு சேஞ்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த போர்ட் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லைனை அந்த இதுல ஃபைல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட் பண்ண போறோம். சோ அதை அப்படியே ஆட் பண்ணிட்டு சோ இதையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். சோ இதுல எந்த லைனுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளோட இந்த லைன்ல நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. சோ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணியாச்சு. பட் இன்னும் நம்மளுக்கு ஒர்க் முடியல. இதுக்கப்புறம் தான் ஒர்க் இருக்கு. என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னா சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நோட்டிஃபை ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு இருக்கா. சோ இந்த லைன் அப்படியே இருக்கட்டும். சோ இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சோ இந்த லைன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாமா. இந்த மாதிரிதான் நீங்க கேட்ட எரர் வரும். எரர் வேணா இப்படிதான் ஷோ ஆகும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த சர்வீசஸ் கிட்ட ஏன் இங்க எரர் இருக்கு? இந்த ரெட் கலர் எதுக்கு ஸ்பேஸ் இல்ல? ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த நேம் உள்ள போல. ஹேண்ட்லெஸ்
ஓகே, கரெக்டா செட் பண்ணிட்டோம். சோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் இப்போ ஒரு கமாண்ட் அப்படியே ஆட் பண்ணுமா? இது அப்படியே சிம்பிள் தான். இது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன்ல சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? சோ அதே தான் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு பேக் எண்ட்ல ரன் பண்றதுக்காக டீமன் அப்படிங்கிற ஒரு ஐ மீன் டீமன்ங்கிறது நம்மளுக்கு பேக் எண்ட்ல யூஸ் ஆகுறதுங்கிறத நம்ம டாக்கர் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். கரெக்டா? சோ டாக்கர் கிளாஸ்லயே நம்ம டீமன்ங்கிற ரீலோட் கான்செப்ட் பார்த்திருக்கோம். அப்ப நான் மிஷினை ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு தடவை ரீலோட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்றேன். நீங்க சிஸ்டம் சிடிஎல் டீமன் ரீலோட் கொடுக்குறீங்களா? சோ அதுதான் இங்க நான் கொடுத்திருக்கிறது. சிஸ்டம் சிடிஎல் டீமன் ரீலோட் அப்படின்னு கொடுத்திருக்கிறதா இந்த கான்செப்ட். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா மிஷினை ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்றதுக்கு நேம்ல ஸ்டாப், சர்வீஸ் நேம்ல ஜென்கின்ஸ், ஸ்டேட்ல ஸ்டாப்டு. இங்க வந்து புதுசா இருக்கேன்னு பாக்காதீங்க, இது வேற ஒண்ணும் இல்ல. ஆன்சிபிள் பில்ட்ங்கிறது நம்ம ஜஸ்ட் கொடுக்கறது தான். நீங்க கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். சிஸ்டம் டீனே கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா? சோ அது வேணும்னா ஐ மீன் அந்த எதுல இருக்கும் அப்படின்னா மாடியூல் கான்செப்ட்ல அங்க கொடுத்திருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா முதல்ல மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டேன், அடுத்தது ஸ்டார்ட் பண்றேன். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஹேண்ட்லர் அப்படின்னு ஒரு மாடியூல்ஸ் எடுத்துட்டு வரும். ஹேண்ட்லர்ங்கிற மாடியூல்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இப்போ இது என்ன பண்ணுது? ஹேண்ட்லர்ஸ்ங்கிறது ரீஸ்டார்ட் பண்ணுது. அப்போ ரீஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல யாராவது போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணாங்க, நான் இங்க போர்ட் நம்பர் 2323 கொடுத்திருக்கேன். சோ அகைன் இந்த போர்ட் நம்பரை நான் 2424 கொடுத்தேன் அப்படின்னா திருப்பி இந்த மிஷின் என்ன ஆகணும்? ரீஸ்டார்ட் ஆகணும். திருப்பி நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, ரீஸ்டார்ட் ஆகணும். அப்போ அதுக்கான இங்க டேர்ம் தான் இந்த ரீஸ்டார்ட். நோட்டிஃபை ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ். அப்ப எதை ரீஸ்டார்ட் பண்ணுமா? இங்க யாராவது போர்ட்டை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணு? ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா? சோ யாராவது போர்ட்டை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா நோட்டிஃபை யாருகிட்டனா இந்த ஹேண்ட்லர்ஸ் கிட்ட சொல்லு, ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி. அதுக்கான மீனிங் அதுதான். ஓகேவா? சோ என்டர் கொடுத்துட்டு நோட்டிஃபைல ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். கிளியரா? இப்போ இந்த போர்ட் நம்பருக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ரிமோட் யூசர் பிகம் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணிருக்கீங்க. என்ன வேரியபிள்னா போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு வேரியபிள். ஓகேவா? சோ நம்ம நார்மலா இன் ஜென்கின்ஸ் URL மூலமா டவுன்லோட் பண்றோம். அப்போ ஜாவாவை இன்ஸ்டால் பண்றோம், ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்றோம். இப்போ போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கான பாத்து, அந்த பாத் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாத்துக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை நான் பேஸ்ட் பண்றேன். அப்போ லைன்ல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா புதுசா ஒரு லைன் ஆட் பண்றேன். அதே என்விரான்மெண்ட்ல ஜென்கின்ஸ் போர்ட்டை என்ன பண்ணு அப்படின்னா சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கர்லி பிராக்கெட் குள்ள போர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். கர்லி பிராக்கெட்ஸ் குள்ள போர்ட்னு கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா யாராவது இனிமேலுக்கு 2323 தவிர வேற ஏதாவது போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ இங்க ரீஸ்டார்ட் கொடுக்கல அப்படின்னா 2323 ஸ்டாப் ஆயிடும். இதுக்கப்புறம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்? மிஷினை டீமன் சிஸ்டம் சிடிஎல் டீமன் ரீலோட் ஸ்டாப் ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு 3 கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல சேஞ்ச் நடக்கக்குள்ள நான் டீமன் ரீலோட் யூஸ் பண்ணி மிஷினை டீமன் ரீலோட் பண்றேன். ஐ மீன் பேக் எண்ட்ல ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டாப் பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன். அப்போ போர்ட் நம்பர் இங்க சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நோட்டிஃபை பண்ணு ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி அப்படின்னு கொடுத்துட்டு இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எதை கோட் மூலமா சேஞ்ச் பண்ணல? நான் என்ன சேஞ்ச் பண்ணவே இல்லையேங்க. அதுதான் பண்ணிருக்கோமே இப்போ. அததான் நான் இங்க போர்ட்னு சொல்லி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். அங்க போய் நீங்க எப்படி ஒரு மிஷின்லயும் ஓபன் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியுமா? ஒரே போர்ட் நம்பர் எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகும்.
ஒரே போர்ட் நம்பர்ல எப்படிங்க ரன் பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி போர்ட்ஸ் அகைன் இன்னொரு பிளே புக்ல ரன் பண்ணணும். எல்லாமே மாஸ்டர் மிஷின்ல ஒரு பிளே புக் இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு பிளே புக் திருப்பி ரன் பண்ண போறீங்க. அப்ப அங்க போய் மிஷினை ஓபன் பண்ணி எல்லா வேலையும் பாக்குறதுக்கு ஜஸ்ட் அந்த பிளே புக்ல மட்டும் சேஞ்ச் பண்ணி ரன் பண்றதுல நம்மளுக்கு பெரிய வேலை இல்ல. கரெக்டா? சோ அதனால இப்படி சேஞ்ச் பண்ணலாம். 10 மிஷின் இருந்துன்னா 10 மிஷினுக்கான குரூப்பிங் கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அதுக்குதான் இந்த குரூப்பிங் கான்செப்ட் எல்லாமே தனித்தனியா கொண்டுட்டு வருது. 10 மிஷினையும் வேணும்னா 10 மிஷினையும் குரூப் பண்ணிடுவாங்க. டக்குன்னு குரூப் பண்ணிட்டு போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற பிளே புக்ல எழுதிடுவாங்க. அப்ப அதுக்குன்னு மாடியூல்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாடியூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிளே புக்கை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுவாங்க. மிஷின்ல இருந்து எக்ஸிட் ஆயிடலாம். எக்ஸிட் ஆயிட்டு இப்போ இதை ரன் பண்ணலாம். PI code.yaml இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணி escape wq exclamatory எல்லாம் வந்துட்டு ரன் பண்ணலாமா? notify restart Jenkins. இந்த இடத்துல எரர். லைன் ஃபைல் கீழே எங்க எரர் வந்திருக்கு கரெக்டா கண்டுபிடிங்க. நோட்டிஃபை கீழே போகணுமா? நோட்டிஃபை கீழே இருக்க நேம் கீழே போகணுமா? So இதோட ஃபார்மட் ஆமா நேம்குள்ளதான் இதெல்லாம் இருக்கணும். டாஸ்க்குள்ள இதெல்லாம் இருக்கணும். இந்த நேம்குள்ள இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இதான் இதோட ஃபார்மட்டே. இந்த ஐஃபன் இதுக்குள்ளதான் இருக்கணுங்கிறது YAML ஃபைல். Ctrl+A Ctrl+C போய் பண்ணிட்டு error 33 .
ஓகேவா? பெரிய இடத்துல யாராவது திருப்பி எகைன் எங்க எரர் கண்டுபிடிங்க. கண்ணு வலிக்குது எனக்கு. நேம்க்கு முன்னாடி ஹைஃபன் மிஸ் ஆயிடுச்சா? வருமான்னு கேக்குறீங்களா? இல்ல எந்த இடத்துல எரர்? 33. இதுதான் நம்ம ஃபைல். இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நான் ஃபர்ஸ்ட் லைன் செக் பண்ணிக்கிறேன். become was task m name loopல பார்த்து notify again name service அதே எரர் தான் இருக்கு. புரியல. நேம் என்னன்னாலும் கொடுத்துக்கலாமே. நேம் நீங்க கொடுக்கறது தானே. சரி ஓகே. நேம் நீங்க கொடுக்கறதா, என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸ்டாப் சர்வீஸ் ஜென்கின்ஸ் ஸ்டாப்டு. ஸோ என்னோட இந்த ஃபைலை ஓபன் பண்றேன். இது என்னோட பழைய ஃபைல். சர்வீஸ் இங்க பார்க்கலாமா? அங்க அந்த ஃபைல் வேற, இந்த ஃபைல் நம்ம எழுதின ஃபைல் இது ஆக்சுவலா.
ஆமா, பட் ஆனா இது எந்த இடத்துல எரர்னா, வெயிட், நேம்லெஸ் ஸ்டாப் சர்வீஸ் ஜென்கின்ஸ் ஸ்டாப்டு. ஸ்டாப்டு அதேதான். ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் ஸ்பேஸ்லாம் அது. ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் ஸ்பேஸ்க்கும் இங்க அதுக்கும் இது கிடையவே கிடையாது. நேம்ல ஜென்கின்ஸ், ஸ்டேட்ல ஸ்டார்டட். புரியல. இந்த ஸ்பேஸா? இதுவா? ஆமா. இந்த நேம் இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குள்ள குடுக்குற நேம் எப்படி வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். இதுக்குள்ள இது இப்படி கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆமா, இதுக்குள்ள இத வந்து அலைன் பண்ணணும், அவ்வளவுதான். எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணணும்னு தெரியலையே. ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் சிஸ்டம் டி ஆன்சிபிள் பில்டிங், சோ இதே இடத்துல தான் எரர் வருது. ஓகே, இருவான் வெயிட். சோ இப்போ ரன் ஆயிடுச்சா? இப்போ இது என்ன போர்ட் நம்பர்ல சேஞ்ச் ஆயிருக்கும்? 2323ல சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ இதுல ஓகேவா? எப்படி போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றது தெரியுதா? அப்படியே ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதா வேலை. சோ இது வரைக்கும் கிளியர் தானே?